ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்கறதுக்கு இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை போட்டுட்டு இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் ஆகும். இன்றைக்குமே கூட வந்து சண்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சண்டைன்றது வந்து கைகலப்பாயிருக்குன்றது தான் ஒரு பிரச்சனை. ஏன்னா கைகலப்பு ஆகாத வரைக்கும் யாருக்கும் எந்த இஷ்யூமே கிடையாது. ப்ரோமோ வந்து வெளியே இருக்குது. அந்த ஒரு ப்ரோமோவில் என்ன நடந்திருக்கு நான் கிளிப்பையுமே வந்து பார்த்துட்டேன். அதில் என்னென்னா வந்து அன்ஷிதாவது ஒரு பக்கம் வந்து ரொம்ப மாதிரி ஃபோக்கஸாக ரொம்ப சண்டை போட்டுட்டு வாடி வாடி வா 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 வான்ட்டு அப்படி கூப்பிட்டுருக்கேன். இன்னொரு பக்கம் வந்து ஜாக்லின் இருந்துகிட்ருக்கேன். ஜாக்லின் வந்து ரொம்ப அமைதியாக தான் இருந்துகிட்ருக்காங்க. அவங்க இந்த சண்டைக்கும் போகல வம்பு துப்புக்கும் போகல. நான் வந்து என் வேலை உண்டுன்னு தான் இருக்குது. என்னதுடா வம்பு சம்மந்தமே இல்லாமல் எதுக்குடா சண்டைக்கு கூப்பிட்றன்ற மாதிரி தான் இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் அவங்கள பார்த்து வந்து நம்ம அன்ஷிதா வந்து கமான் 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 சண்டைக்கு வான்ற மாதிரி வந்து கூப்பிட்டுருக்காங்க. கடைசியில் வந்து இவங்களுமே வந்து ட்ரிகர் ஆகி போயிருக்காங்க. ஸோ அது வந்து அந்த ப்ரோமோவில் வந்து பார்க்குறப்ப தெரியுது. நமக்கு வந்து காமிக்கல அவங்க அடிச்சுக்கிற மாதிரி. ஆனால் அது கண்டிப்பாக ஏதோ முடிவு பிடிக்கிற மாதிரி தலையை பிடிக்கிற மாதிரி வந்து அந்த ப்ரோமோவில் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து கைகளில் ஆயிருக்கு. ஸோ ஃபிசிக்கலாகவே வந்து டச் ஆகி சண்டை போடுற மாதிரி ஆயிருக்கு. கண்டிப்பாக வந்து விஜய் சேதுபதி வந்து சாட்டர்டே சண்டேயில் வந்து இதை சொல்லி தான் ஆகணும். இதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஏற்கனவே வந்து ராணுவ விஷயத்தில் இருக்கட்டும், ஜெஃப்ரி வந்து இப்போ தீபக் வந்து தள்ளி விட்டுட்டாரு. அதுக்கு முன்னாடி வந்து ராணுவ கையை உடைச்சது அந்த மாதிரி ஆகட்டும். இப்போ வந்து இவங்க 2 பேரும் அந்த கைகளை பார்க்கட்டும். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ரெட் கார்டு கொடுத்தா தான் வந்து பயம் வரும் அப்படின்றது வந்து நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அவருமே எதிர்பார்த்துருப்பாரு. ஸோ ரெட் கார்டு அந்த டைம் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்றத நானே எதிர்பார்த்துட்ருக்கேன். ரெட் கார்டு கொடுத்தா தான் வந்து அடுத்த டைம் வந்து அந்த அடித்தடி கை கலப்பு அந்த அளவுக்கு போகாது அப்படின்றது வந்து விஜய் சேதுபதியாக இருக்கட்டும் ஆடியன்ஸ் எல்லாருமே கொடுத்துட்ருக்காங்க. ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து ஜெஃப்ரிக்கு கொடுத்தாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்ஷிதா வந்து ஒரு மாதிரி பஜாரி மாதிரி கத்திட்டு இருக்காங்க. பஜாரி தான் அவங்க பஜாரியோட பார்ட் 2.0 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த சாட்டர்டே சண்டேல வந்து செம்ம டோஸ் இருக்குது அன்ஷிதாவுக்கு. ஏன்னா அவங்க பண்ண வேலை அப்படி. ஸோ ரொம்ப வந்து ட்ரிகர் பண்ணி அடிக்கக்கூடிய சண்டைக்கு வான்ற மாதிரி வந்து கூட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து இந்த சாட்டர்டே சண்டேல வந்து ஒரு ஏழை இருக்குன்னே தெரியும். ஸோ ஜெஃப்ரிக்கு வந்து ரெட் கார்டு கொடுப்பாங்கன்றது வந்து சாட்டர்டே சண்டே தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து தீபக்கை வந்து தள்ளி விட்டுட்டாரு. ஸோ அது இன்டென்ஷனாக தான் தள்ளி விட்டுருக்காரு. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் வந்து யாருக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்க போகிறாங்க. ஸோ யாருக்கு வந்து நம்ம விஜய் சேதுபதி தான் டோஸ் கொடுக்க போகிறாங்கன்னு. ஆனால் அன்ஷிதா வந்து ரொம்ப ஒர்ஸ்டான ஒரு கேவலமான பிஹேவியர்ன்றது இதெல்லாம் பார்க்குறப்ப தெரியுது. எதுக்கு இந்த மாதிரி வந்து தள்ளி விட்டு ஃபிசிக்கலாக ஒருத்தவங்களை சண்டைக்கு கூப்பிடணுன்றது தான் என்னோட கொஸ்டினாக இருந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் அன்ஷிதா பண்ணது சரியாக தப்பான்றது வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது போல் வீடியோக்கள் நீங்கள் டக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. தேங்க்யூ.